ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுத்த கொடுக்க போகுது, ஏன்னா தொழிலில் ஏற்பட்ட அந்த தாமதமான போக்கை மாற்றி தொழிலில் ஒரு வெற்றியை ஏற்படுத்த கொடு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வந்து எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி என்பது இருக்கும். கூட்டு முயற்சியில் நிறைய அரசியல்வாதிகளோட தொடர்பு வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வருமானம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனால் ஜாதகரால் தான் அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலத்தில் வருமானம் வந்து எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வர வேண்டிய பெண்டிங் போட்டிருப்போம், ஒரு செக்கே கூட ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருந்தால் கூட திடீர்னு எங்கேயோ பிளாக் ஆகிருக்கும், எங்கேயோ ஒரு சில பேர் ஜிபேயில் அமௌண்ட் போட்டு பெண்டிங் எங்கேயோ மாட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை அமைத்து கொடுக்க போகுது. ஸோ அப்போ அந்த நன்மையை அமைத்து கொடுக்கும் போது நிறைய பேர் இந்த காலத்தில் அந்த தொழில் சிந்தனை வந்து அதிகமாகும். தொழிலில் ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல்வாதிகளோடைய தொடர்புகள் அதிகமாகும். அரசியல்வாதிகளோடு சேர்ந்து இந்த கூட்டு முயற்சியில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிகள் கடந்த காலகட்டத்தில் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பால் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே கடந்த பழைய பார்ட்னர்ஷிப் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா அந்த தொழில் முதலீடுகள் பார்த்தீங்கன்னா அரசியல் அந்த ஏதாவது சொல்லுவாங்க, அரசியல்வாதிகளுடைய ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்து இந்த காலகட்டத்தில் தொழிலில் கிடைக்கும். இல்லை அவங்களுடைய அணுகுமுறை நல்லாயிருக்கும் இந்த காலத்தில். அதே மாதிரி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அம்மா மூலயமா ஏதாவது ஒரு விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அம்மா பேரில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யாததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டுரும். ஸோ அந்த நெருக்கடிகள்லாம் மாறி ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க வீட்டிலே இருந்திருக்க முடியாது. வீட்டில் இருந்தாவே ஒரு அழுத்தமாக இருக்கும். வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கால் வந்துக்கினே இருக்கும். என்னடா இது நம்ம நேரம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜோதிடர்லாம் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னக்கா கால சூழல்கள் வந்து உங்கள் வீட்டிலே அமைதியாக விட்டுருக்காது. வீடே ஒரு என்னென்னாக்கா எல்லாம் வீடு வந்து சொர்க்கம் மாதிரி இருந்ததுன்னா கடந்த தை மாதம்லாம் ரிஷபராசிக்காரர் ஒரு நரகம் மாதிரி அது வீட்டில் இருந்தாவே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டுருக்கு. அம்மாவோட மனஸ்தாபங்கள் வந்திருக்கும், அவங்க ஒன்று பேசுவாங்க, இவர் ஒன்று சொல்லுவார். ஸோ அந்த மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி அது எல்லாமே ஆசீர்வாதமாக பிளெஸ்ஸிங்ஸாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி நிறைய பேர் என்னக்கா வீட்டுக்கு கடன், வாகன கடன் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை கட்ட முடியாமல் சில பேருக்கு அவமானம் கூட வந்திருக்கும்.
அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். சில பேர் எனக்கு ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க, ஹவுசிங் லோன் வந்து ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அது வரல தாமத போக்கு இருந்துக்கு, அந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய பேர் எனக்கு இந்த காலத்தில் இந்த வாசக்காலில் வந்து அளவு சரியாக வைக்க மாட்டாங்க. இப்போ வீடு கட்டக்கூடிய ரிஷபராசிக்காரில் இருந்தால் வாசல் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவை வந்து சரியாக வைக்கணும். ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அளவு இந்த காலத்தில் தவறாக போகும். அதனாலே வாஸ்து குறைபாடுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை பார்த்து உங்கள் வாஸ்துடைய அமைப்பை ஒரு சீர் பண்ணிக்க, மறுபடியும் பார்த்து சீர் பண்ணிக்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கட்டி முடிச்சதுக்கப்புறம் இடித்து மாற்றுறது போது பெரிய அளவு செலவாயிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய அந்த தன்மையை கொஞ்சம் முன்னாடியே வாஸ்து பார்த்து சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லதும் நடக்கும், கூட ஒரு கெட்ட விஷயங்களும் கூடவே வரும். ஸோ அந்த கெட்ட விஷயங்களை கொஞ்சம் எப்படி களையிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்பொழுதும் ஒரு வெற்றியாளராக சொல்ல முடியும். ஸோ அந்த கெட்ட விஷயங்களை நீங்கள் உங்கள் கூட உங்கள் மனம்தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரின்னு சொல்லுவோம். ஏன்னா அதிகமாக கணக்கு போட்டு எனக்கு ரிஷபராசிக்கார எனக்கு அந்த கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோடு நிறுத்தவே மாட்டாங்க. கடனை பெருங்கடன் ஆக்காமல் விடவே மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது கரெக்டாக பேங்க்காரன் கூப்பிட்டு ஒரு டாப் அப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னா அந்த லோன் டாப் அப் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது தேவையில்லையா என்பதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் வந்து எப்பொழுதும் உங்களுக்கு தேவையான அந்த சூழலை தூண்டி கொண்டே இருக்கும். அதை வாங்கணுமா வேண்டாமா, இல்லை அனுபவிக்கிறதா வேணாமா என்பது நம்ம கையில் தான் இருக்குது நேர்களே. ஸோ அதனால் கிரகங்கள்லாம் எல்லாமே செஞ்சிடாது. கிரகங்கள் நம்மளை ஒரு செயலை தூண்டும், செய்வதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அப்படின்னு நம்ம அடுத்தவர்களை குறை கூறுவதில் தான் நம்மளுடைய பெரும்பாலுமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மாற்றி நம்மளே நம்மளை சுயமாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். இது குறிப்பாக ரிஷபராசிக்காரர். ஏன்னா இவங்களோட எப்போதும் ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு அந்த கனவு கோட்டையை அடைவதற்காக மிக போராடக்கூடியவங்க. அதுக்காகவே நிறைய பேர் அந்த கடனில் போய் மாட்டிப்பாங்க. ஸோ மேலும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஏற்கனவே செய்து அந்த தொழிலை செய்வதன் மூலயமா இந்த காலகட்டத்தில் லாபம் பல மடங்காக வரும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் திடீர் வருமானம் என்பது எதிர்பார்த்துலாம் இருக்காது, எதிர்பாராத வருமானங்கள் தான் நடக்கும். திடீர்னு ஒரு பணம் வரும் சொல்லுவாங்களே, சில பேர் சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தன் அக்கௌண்ட்டில் பலாயிரம் கோடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலியாக போயிடுச்சுன்னு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு வேலை செஞ்ச பணம் வரும், வந்த உடனே இஎம்ஐ கட்டுறது, வாங்கின கடனை கொடுக்குறது, பார்த்தா திரும்பி அக்கௌண்ட் அதே நிலமையில் வந்துடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய கணக்கு வழக்குகளை உங்களுடைய செலவுகளை நீங்கள் தான் சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதாயம் என்பது வருமானத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய தேவையற்ற விருது, ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்தை காட்டிலும் தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தேவையாக இருக்கும். பொதுவாக அதை அவங்களோட வாழ்க்கை துணை உங்கள் மனைவி கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க சொல்லுவாங்க இவர் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய விஷயம். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தையும் அந்த மன உறுதியும் கொஞ்சம் லிபரல் பண்ணிவிட்டு அடுத்தவங்க சொல் பேச்சை கொஞ்சம் கேட்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.